பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். ஆண்டவர் என்னுடைய காரியங்கள்ல எனக்கு எப்படி வெளிப்படுவார்? எப்பொழுது ஆண்டவர் என்னுடைய காரியங்களை எனக்காக நேர்த்தியாய் செய்வார்? இன்றைக்கும் 1 நாளாகமம் 28வது அதிகாரம் 9வது வசனத்திலிருந்து ஆண்டவருடைய வார்த்தையை உங்களுக்காக கொண்டு வருகிறேன். என் குமாரனாகிய சாலமோனே, நீ உன் பிதாவின் தேவனை அறிந்து அவரை உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனதோடும் சேவி. கர்த்தர் எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து நினைவுகளின் தோற்றங்கள் எல்லாம் அறிகிறார். நீ அவரை தேடினால் உனக்கு தென்படுவார். நீ அவரை விட்டுவிட்டால் அவர் உன்னை என்றென்றைக்கும் கைவிடுவார். தாவீது தன்னுடைய மகனுக்கு சொல்லுகிறார் அறிவுரை. சாலமோனே, நீ அவரை தேடினால் உனக்கு தென்படுவார். இன்றைக்கு ஆண்டவரை நாம எந்த அளவுக்கு தேடுகிறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில தென்படும். ஆண்டவரை அறியாத ஒரு மார்க்கத்தில் இருந்தேன். குறித்த நாட்கள் ஆண்டவர் தெரிந்து கொண்டார். ஆண்டவரை தெரிந்து கொண்ட உடனே அவரை இன்னும் அறிந்து கொள்ளணும், அவரை இன்னும் கிட்டி சேரணும். இவ்வளவு ஜீவனுள்ள தேவன் நம்மோடு பேசுகிற ஆண்டவர், இவ்வளவு அற்புதமா நம்மளை நடத்துறாருன்னு சொல்லி ஆண்டவரை அவரை தேட தேட எங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் தென்பட்டார், வெளிப்பட்டார். இன்னைக்கு ஒரு சிலர் என்ன செய்யறோம்? ஆண்டவரை தேடுறதே இல்லை, ஆண்டருக்கு நேரம் கொடுக்கிறதே இல்லை, ஆண்டருடைய வசனத்தில் ஆண்டரை தேடுறதே இல்லை. எனக்கு ஆண்டர் வெளிப்படுறதில்ல, ஆண்டர் உதவி செய்யறது இல்லை. என் வார்த்தையை கேட்கிற அருமையான சகோதரிய சகோதரியே, நீங்க ஏசப்பாவை தெரியாத நபரா கூட இருக்கலாம். இல்லாவிட்டால் ஆண்டவரை அறிந்த குடும்பத்துல பிறந்து வளருகிற ஒரு மகனாய் மகளாய் இருக்கலாம். எந்த அளவுக்கு நான் ஆண்டவரை தேடுகிறேனோ பாருங்க. தாவீது ஆண்டவரை நன்கு அறிந்திருந்தார். தன்னுடைய வாழ்வுல தாழ்வுல உயர்வின் நேரங்கள் எல்லாவற்றிலும் தாவீது அறிந்திருந்தார். ஆனால் அதனால் அது அப்படியே அவன் மகனுக்கு கடந்து வந்துருமா? இல்ல, அவன் தேடணும். அதான் அறிவுரை கூறுகிறார், நீ அவரை தேடினால் உனக்கு தென்படுவார். நம்ம ஆண்டவர் ஒவ்வொருவரையும் நேசிக்கிறாருங்க. நம்ம ஒவ்வொருவர் மேல அன்பு வைத்து இருக்கிறார். அதனாலதான் நம்ம ஒவ்வொருவருக்காக ஏசப்பா ரத்த சிந்தி இருக்கிறார். இன்றைக்கு நீங்க அவரை தேடும்படியாய், ஆண்டவரே உங்களை வாஞ்சையாய் தேடுறேன், நான் உங்களை ஆசையாய் தேடுறேன், நீங்க எனக்கு தென்படணும். எங்கேயோ உட்கார்ந்து இருக்கிற பார்வை தெரியாத ஒரு மகன் இயேசு வருகிறார் என்ற செய்தியை கேள்விப்பட்டு, தாவீதின் குமாரனே எனக்கு மனம் இறங்கும் என்று அவனுடைய சத்தத்துல அவனுக்கு இருந்த ஒரே பலன், சத்தமா அவரை கூப்பிட முடியும். யாராவது கூட்டிட்டு போனாதான் அந்த இடத்துக்கு போக முடியும், யாரோ உதவி தேவை. பாருங்க, தனக்கு இருந்த அந்த பலத்துல ஆண்டரை தேட ஆரம்பித்தார். இன்றைக்கு ஆண்டர் உங்களுக்கு பார்க்கும்படியா நல்ல பார்வை கொடுத்திருக்காரா? வாசிக்கும்படியா கிருபை கொடுத்திருக்கிறாரா? வேதத்தை உங்க கருத்துல கொடுத்திருக்கிறாரா? ஆண்டவரை தேட ஆரம்பிங்க. ஆண்டவரோடு பேச நேரம் இருக்குதா? தேவ சமூகத்தில் ஆண்டவரை தேடுங்க. வாரந்தோறும் ஆலயத்துக்கு போறீங்களா? எப்பொழுதுனா நேரம் கிடைக்குதோ ஆண்டவர் தேடுறீங்களா? நீங்கள் தேவனை தேடினால் உங்க வாழ்க்கையில தென்படுவார். பாஸ்டர், எனக்கு வாழ்க்கையில ஜெயம் இல்ல, அற்புதம் இல்ல, சமாதானம் இல்ல. ஏன்னா நம்ம அவரை தேடுவதை அதிகரிக்கணும். நீ அவரை தேடினால் உனக்கு தென்படுவார். நீ அவரை விட்டு விட்டால் அவர் உன்னை என்றைக்கும் கைவிடுவார். நம்ம எடுக்கிற காரியங்களை ஜெயமா வரணும். நம்ம குடும்பத்துல எல்லா காரியங்கள் நேர்த்தியா இருக்கணும். என் பிள்ளைகளுடைய காரியங்கள் ஆசீர்வாதமா இருக்கணும். தேவனை தேடுவதில் கண்ணும் கருத்துமா இருக்கணும். இந்த நாளில் ஒரு முடிவை செய்யுங்க. இதுவரை நான் எப்படி தேடுகிறேனோ இன்னும் ஆர்வமாய் தேடுவேன். எவ்வளவு தேவனை ஆர்வமாய் தேடுகிறோமோ, எந்த அளவுக்கு நம்ம அர்ப்பணித்து தேடுகிறோமோ, எனக்கு நல்ல சுகம் வேணும், நல்ல பணம் வேணும், நல்ல பதவி வேணும், அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு. நீங்க எனக்கு வேணும் ஏசப்பா, நீங்க எனக்கு வேணும், உங்க அன்பு எனக்கு வேணும்னு சொல்லி அவரை தேட, அதுதான் தாவீது ரகசியம். தாவீது அவரை தேட தேட மகிமையா தேவன் வெளிப்பட்டார். இன்றைக்கு எந்த இடத்துல இருளா இருக்கிறதோ, எந்த இடத்துல தோல்வியா இருக்குதோ, எந்த இடத்துல மிகுந்த கடின சூழ்நிலை சோகத்துல போய் கொண்டிருக்கிறீங்களோ, எந்த இடத்துல ஒரு பாலைவனத்தின் அனுபவம் இருக்குதோ, எல்லாவற்றையும் ஆண்டவர் மாற்ற வல்லமை உள்ளவர். நீங்க தேடினால் காரியங்கள் ஜெயமாய் மாறும். கர்த்தர் அற்புதத்தை செய்வார், மேலான காரியங்களை செய்வார். ஆண்டவரை தேடும்படியாய் உங்களை அர்ப்பணிங்க. தேவன் ஆசீர்வதிப்பார். இன்னும் பெரிய நிலைகளுக்கு தேவன் உங்களை உயர்த்தும்படியாக சித்தம் கொண்டிருக்கார். நீங்க தேடினால் தேவன் உங்களுக்கு தென்படுவார். மிகுந்த ஆசீர்வாதமா மகிமையா கர்த்தர் உங்களை நடத்துவாருங்க. God bless you. God bless you.